அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஒவ்வொரு ஆடி மாதமும் சிறப்பு வாய்ந்த நாளாக அமையும் முருகப்பெருமானுக்குரிய ஆடி கிருத்திகை சிறப்பினை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பொதுவாக ஆடி கிருத்திகை என்பது ஆடி மாதத்தில் வரும் சிறப்பு வாய்ந்த திங்கட்கிழமைகளில் அமையும். உலகம் எங்குள்ள இறைவன் முருகப்பெருமான் அவர்களின் அனைத்து ஆலயங்களிலும் சிறப்பு பூஜைகள் மற்றும் நேர்த்திக்கடன்கள் பக்தர்கள் நிறைவேற்றி வருவார்கள். இப்படிப்பட்ட ஆடி கிருத்திகையை எப்படி உருவானது என்பது பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். பரம்பொருள் ஆகிய சிவபெருமானின் பார்வையில் இருந்து 6 அழகிய சிறு குழந்தைகளாக முருகப்பெருமான் அவர்கள் உருவாகிறார்கள். அப்படி அந்த 6 குழந்தைகளையும் வளர்க்கும் தாயாக 6 பெண்ணான நிதர்த்தனி, அபரகேந்தி, மேகேந்தி, வர்தயேந்தி, அம்பா, துலா ஆகிய இந்த 6 பேரும் முருகப்பெருமான் அவர்களின் கையில் எடுத்து ஒரு பெற்ற குழந்தையாகவே அவர்கள் தாயாக முருகனுக்கு மாறி பாலூட்டி சீராட்டி அன்புடன் வளர்த்து வந்தனர். மிகுந்த பாசமலையை முருகன் மீது 6 பெண்களும் பொழிந்தனர். இப்படி 6 குழந்தைகளாக உருவாகி 6 பெண்களுடன் வளர்ந்து வந்த நம் முருகப்பெருமான் அவர்களை ஒரே உருவமாக அவரது அன்னை பராசக்தி தேவி அவர்கள் மாற்றினார். இப்படி அந்த 6 பெண்களுக்கும் தாய்மை பண்புடன் அவர்கள் நடந்து கொண்ட காரணத்தினால் அவர்களுக்கு மரியாதை அளிக்கும் விதமாக இந்த ஆடிக்கிருத்திகை கொண்டாடப்பட்டு வருகிறது. முருகப்பெருமான் அவர்களின் தாயாக அனைவரும் விளங்குகிறார்கள். இவர்கள் தோன்றியது இந்த ஆடி கிருத்திகை ஆகும். இதனாலேயே முருகப்பெருமான் அவர்கள் கார்த்திகேயன் என்று அனைத்து மக்களாலும் பெருமையாக அழைக்கப்படுகிறார்கள். குறிப்பாக இந்த ஆடி மாதத்தில் வரும் கிருத்திகை நாளன்று உங்கள் மனதில் வாழ்க்கையில் எந்த குறைகள் இருந்தாலும் முருகப்பெருமான் அவர்களின் மீது பக்தி செலுத்தி இந்த நட்சத்திர நாளன்று விரதம் நீங்கள் இருந்தால் உங்களுக்கான அனைத்து வளங்களையும் முருகப்பெருமான் அவர்கள் உங்களுக்கு வழங்குவார் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இதன் காரணமாக ஒவ்வொரு ஆடி கிருத்திகை அன்றும் முருகப்பெருமான் பக்தர்கள் அனைவரும் இது சிறப்பு வாய்ந்த நாளாக எண்ணி இறைவன் அருளை பெற கார்த்திகை நாளன்று இவர்கள் விரதம் இருக்கிறார்கள். ஆடி கிருத்திகை தினத்தில் முருகன் பெருமான் அவர்கள் மட்டுமல்லாத அந்த 6 கிருத்திகை பெண்களும் வழிபட வேண்டும். பொதுவாக விரதம் இருப்பவர்கள் இந்த ஆடி கிருத்திகை மாதத்தில் கார்த்திகை விரதத்தை தொடங்கி தை மாதம் வரை அந்த விரதத்தை தொடர்ந்து இறைவன் அருளை பெறுவார்கள். ஒவ்வொரு மாதமும் கார்த்திகை நட்சத்திரம் தோன்றினாலும் ஆடி மாதத்தில் வரும் இந்த கார்த்திகை நட்சத்திரமானது முருகப்பெருமான் அவர்களின் திருவுருவத்தை குறிப்பதாகும். பொதுவாக இந்த ஆடி கிருத்திகை அன்று 2 முறைகளில் நீங்கள் விரதம் முறையை மேற்கொள்ளாமல் ஒரு முறையானது ஆடி கிருத்திகைக்கு முதல் நாளை முன்பே காலையில் எழுந்து இரவு வரை எந்த உணவும் உண்ணாமல் முருகப்பெருமான் அவர்களின் திருவுருவ படத்திற்கு அபிஷேகம் மற்றும் ஆராதனை செய்து மனதார குடும்பத்துடன் வழிபட வேண்டும். இந்த வழிபாட்டை முடித்த பின்னர் இரவு வரும்போது ஒரு பால் பழம் மட்டுமே சாப்பிட்டு விட்டு விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். இது ஒரு விரத முறையாகும். இதில் இன்னொரு முறையானது காலை முழுவதும் எந்த ஒரு உணவும் உண்ணாமல் முன்பு கூறியது போல முருகன் அவர்களின் உருவ படத்திற்காக அபிஷேக ஆராதனைகள் செய்து அனைத்து வழிபாட்டையும் முடித்த பின்னர் மாலை வேளையில் தங்களது விரதத்தை முடித்து கொள்ள வேண்டும். இது இன்னொரு விரத முறையாகும். இது 2 விரதமும் நன்றாக கை கொடுக்கக்கூடியது. பொதுவாக குழந்தையில்லா தம்பதியினர் இந்த விரத முறைகளை நிச்சயம் மேற்கொண்டு வாருங்கள். முருகப்பெருமான் அவர்களை தங்களது குழந்தையாக பிறப்பார் என்பது இந்த விரதத்தில் முக்கியமானதாகும். ஒருவேளை உங்களால் காலையிலிருந்து மாலை வரை உணவு உண்ணாமல் இருக்க முடியாது என்றால், உடல் நலம் பாதிக்கப்பட்டு அல்லது வயது முதிர்ந்தவர்களாக இருந்தால் நீங்கள் விரதம் இருக்க தேவையில்லை. அதற்கு பதிலாக நீங்கள் உண்ணும் உணவில் உப்பு இல்லாமல் உங்களுக்கு பிடித்த கூடிய ஒரு எளிமையான உணவை நீங்கள் உணவு முறையை அன்றைக்கு கடைபிடிப்பது கிருத்திகை விரதத்தை வெற்றிகரமாக முடிக்க வேண்டும். இவர்கள் உங்களை எந்த ஒரு தவறாகவும் நினைக்க மாட்டார்கள். கிருத்திகை நாளில் மாலை 6 மணிக்கு மேல் பூஜை அறையில் உள்ள முருகன் திருவுருவ படத்திற்கு முருகனுக்கு மிகவும் பிடித்த சிறப்பு சிவப்பு நிற மலர்களான செவ்வரளிப்பூ, செம்பருத்திப்பூ
போன்ற அனைத்து தொகை அலங்கார மலர்களாலும் முருகன் அலங்கரிக்கப்பட்ட பூஜை அறையில் பூஜைக்காக தயார் செய்யப்பட வேண்டும். ஒரு மனைப்பலகையை சட்டம் கோன் இட்டு அதில் உங்களை கைகளால் உங்கள் வீட்டில் உள்ள சிறு குழந்தைகளின் கைகளை பிடித்து ஓம் சரவண பவ என அதில் எழுதி அதற்கு கீழே ஓம் முருகா என்று முத்துக்குமரா போற்றி என எழுத வேண்டும். அப்படி எழுதிய பின்னர் அதில் நீங்கள் சரவண பவ என எழுதிய இடத்தில் இருந்து ஒவ்வொரு இடத்திற்கும் செவ்வரளி பூக்களை கொண்டு அலங்கரிக்க வேண்டும். பிறகு நீங்கள் சரவண பவனை எழுதிய எழுத்தில் இருந்து 6 நெய் தீபங்கள் அல்லது நல்லெண்ணெயில் முடிந்த அளவு விளக்கினை ஏற்றுங்கள். தீபமானது சுடர்விட்டு நன்றாக ஒளிரும். தீபம் ஏற்றிய பிறகு அதன் பிறகு இறைவனுக்கு படைப்பதற்காக நெய்வேத்தியம் ஒன்று படைக்க வேண்டும். எந்த ஒரு படையல்களும் செய்யவில்லை என்றால் ஒரு சிறிய 2 வாழைப்பழங்கள் மட்டுமே முருகப்பெருமான் அவர்களை எங்களிடம் இது மட்டுமே உள்ளது என்று மனதில் நினைத்து கொண்டு 108 முறை ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ என்று இடைவிடாமல் பொறுமையாக குடும்பத்தினருடன் நீங்கள் இறைவனை போற்ற வேண்டும். உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் கந்த சஷ்டி கவசம் இருந்தாலும் இந்த ஆடி கிருத்திகை அன்று முருகப்பெருமானை போற்றி பாடலாம். இந்த பூஜையில் நீங்கள் முடிந்த பிறகு குடும்பத்தினருடன் மனமாற கீழே விழுந்து முருகப்பெருமான் அவர்களின் பாதத்தை தொட்டு உங்களது அன்பினை காணிக்கையாக்க வேண்டும். இந்த முருகப்பெருமான் அவர்களின் பூஜை முடிந்த பிறகு நீங்கள் காலையிலிருந்து விரதம் இருந்தால் இந்த முறையை முடித்துவிட்டு சிறு உணவு அருந்திவிட்டு விரதத்தை முடித்து கொள்ளலாம். மேலும் மேற்கொண்டு நீங்கள் அருகில் உள்ள குடும்பத்தினர் உறுப்பினர்களுடன் ஒன்றாக இணைந்து முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று வணங்கி வர வேண்டும். அப்போது முருகப்பெருமான் அவர்கள் உங்கள் வீட்டில் குடிகொண்ட அந்த 6 ஒரு முகமாக அங்கு காட்சியளிப்பார். மேலும் கார்த்திகேயனாகவும் உங்கள் வீட்டில் வாசம் செய்வார். பொதுவாக இந்த ஆடி கிருத்திகை பெண்கள் அனைவருமே சிவபெருமான் அவர்களின் நிறைய வரங்களை பெற்றனர். இதில் ஒன்று, எந்த ஒரு சக்தியாலும் எங்களை பிரிக்கக்கூடாது, நாங்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் என்று அவர்கள் ஒரு கோரிக்கையை சிவபெருமான் அவர்களுடன் வைக்கிறார்கள். அதனால் அது கேட்ட சிவபெருமான் அவர்களும் உங்களால் எந்த ஒரு சக்தியாலும் உங்களை பிரிக்க முடியாது என்று நீங்கள் அதிக நாள் நல்ல மன நிம்மதியோடு நீண்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான கரங்களையும் சிவபெருமான் அவர்கள் கார்த்திகை பெண்களுக்கு மனதார வழங்கினார். அப்படி இந்த ஆடி கிருத்திகை தினத்தில் கார்த்திகை பெண்களை நீங்கள் வணங்கும் போது நீண்ட நாளாக உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அல்லது உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரும் பிரிவு ஏதாவது ஏற்பட்டு சண்டை சச்சரவு அதிகமாக உண்டாகி இருந்தாலும் அதை அனைத்தும் சீர் செய்யப்பட்டு ஒற்றுமையுடன் நீங்கள் வாழ்வீர்கள் என்ற வரங்களை இந்த கார்த்திகை பெண்கள் அருள்வார்கள். அந்த 6 தாயானவர்கள் முருக பக்தர் அவர்களுக்கு நமக்கு வழங்குவார்கள். மேலும் ஒவ்வொரு ஆடி கிருத்திகை போதும் மருதமலை முருகன் கோவில், பழனி உள்ளிட்ட பல்வேறு முருகன் ஆலயங்களில் சிறப்பு அபிஷேகங்கள், ஆராதனைகள் நடைபெற்று காவடி எடுத்தல், பாலாபிஷேகம் போன்ற அனைத்து விருத்தி கடன்களும் பக்தர்களுக்கு நிறைவேற்றப்பட்டு இன்றளவும் வருகிறது. அது மட்டும் இல்லாமல் ஆடி கிருத்திகை என்று மக்கள் அனைவருமே அதிகாலையில் எழுந்து அருகில் உள்ள முருகன் ஆலயங்களுக்கு சென்று அங்கு அவருக்கு பூஜை செய்கின்றனர். மற்றும் அங்கு நடக்கும் பூஜைகளிலும் சிறப்பாக கலந்து கொண்டு முருகப்பெருமான் அவர்களை மனதார வழங்குகின்றனர். வரும் தன் பக்தர்களுக்கு எந்த ஒரு துன்பம் மீறாத வகையில் அருள் பாலிக்கிறார் முருகப்பெருமான் அவர்கள். எனவே நம் மக்கள் அனைவரும் ஆடி கிருத்திகை நாளன்று இதில் உள்ள முருகன் ஆலயங்களுக்கு சென்று அங்கு நடக்கும் திருப்பணிக்கு தேவையான உதவிகளை நீங்கள் செய்து கீழ்வளம் பெற உங்கள் குடும்பத்துடன் நீண்ட நாள் வாழ வேண்டும் என தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.